ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறுதுளி பெரும் வெள்ளம் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆரம்பை வந்து நான் அப்படி தான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் எப்படி இந்த ஆரம் வந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோல்டு காயினாக வந்து சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த 5 பவுனுங்க இந்த ஆரம், வரிக்கா டைப் ஆரம். இது ரொம்பவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் வந்து சிம்பிளாகவும் இருந்தது பாருங்கள், நல்லா வந்து பார்வையாகவும் வந்து இருந்தது. அதனால் எங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போனால் கூட போட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இதை நான் வந்து எடுத்துட்டேன். ஆனால் எனக்கு ஒரு ட்ராபேக் என்னென்னா, எனக்கு ஜிஎஸ்டியும் அந்த டையிங் சார்ஜ் மட்டும் இல்லைன்னா நான் காயின் வந்து எடுக்கிறது எனக்கு வந்து சூட்டபுளாக இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைமாக வந்து சிறுக காயின் வந்து சேர்த்து வச்சு ஒரு பெரிய நகை வந்து நான் இப்போ தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த காயினை வந்து நான் எப்படி சேர்த்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 கிராம், மினிமம் ஒரு 2 கிராம் அந்த மாதிரி தான் வந்து சேர்த்தேன். எனக்கு வந்து அப்போது எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5700 போல் இருந்துச்சு. அதுலேருந்து தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்க ஆரம்பித்தேன். அது இல்லாமல் வந்து ஹஸ்பண்ட் வந்து தம்பியோட பர்த்டேக்கு வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் 10 கிராம் காயின் வந்து அப்ராட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து எனக்கு மேஜராக வந்து எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு 3 காயின் வந்து 2 கிராம் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் வந்து போட்டுட்டு ஒரு நகையாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தேன். சரிங்களா, நீங்களும் இதே மாதிரி சேமித்து வச்சு நகை வந்து எடுங்க. அடுத்த வீடியோவில்